Taste the Daily. Taste the Daily. கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில் பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டான்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலை கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவச்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கலாம் தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில், வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? Taste the Daily. Taste the Daily.